Hello Makale, I'm back again with my rule number 2, which is going to be protein and fiber in every meal. I'm really happy that நிறைய people reply பண்ணிருந்தீங்க that you're going to take this challenge. I'm really happy on that. So protein and fiber is a huge topic. நான் இங்க ஷார்ட்டா கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இந்த கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூகே அண்ட் யூஎஸ்லலாம் வந்துட்டு 2 to 2.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட். பட் ஆனால் மோஸ்ட்லி நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன்னா செடென்ட்ரி அடல்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எனிவே இந்த சேலஞ்சில் வி ஆர் கோயிங் டு இன்க்ளூட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ அந்த மாதிரி கேஸில் இப்போ நம்மளுக்கு 1 gram கண்டிப்பாக பத்தாது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட கரண்ட் டயட் வந்துட்டு இட்லி தோசை, அப்புறம் மதியத்துக்கு ரைஸ் அண்ட் பொரியல், அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பொரியல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 20 to 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சடனாக நான் சொல்கிறேன்னு சொல்லி 2 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்லாம் சடனாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் அது நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் சில பேர்த்துக்கு வந்துட்டு ஸ்டொமக் இஷ்யூஸ் வரலாம், சில பேர்த்துக்கு ஆக்னே இஷ்யூஸ் வரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது இஃப் யூ இன்க்ரீஸ் இட் சடன்லி. ஸோ மை அட்வைஸ் இஸ் ஒரு 2 weeksக்கு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த 2 weeksக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அடுத்த 2 weeksக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த சேலஞ்சில். ஸோ த ரூல் இஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன் எவ்ரி மீல். த அமௌண்ட் யூ ஆர் கோயிங் டு டிசைட் டிபெண்டிங் ஆன் யுவர் கரண்ட் இன்டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைபர் பற்றி பார்த்துடலாம். ஃபைபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு உமனாக இருந்தீங்கன்னா 25 to 30 grams ஆஃப் ஃபைபர் பர் டே. அண்ட் தென் நீங்கள் மென்னாக இருந்தீங்கன்னா 35 to 40 grams பர் டே. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் கோல்ஸ். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோல்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீல்லையும் இப்படி ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யுவர் பாடி வில் பி வெரி ஹாப்பி. நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக்கை வந்துட்டு ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ ஆப்ஸ் அவைலபிள் லைக் MyFitnessPal, Chronometer, Lose It. அவங்களோட ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ஆப் அவைலபிளாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் கீழே கேப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஒரு ஷார்ட் கைடாக யூஸ் பண்ணிக்கலாம். Yeah, that's it for rule number 2 and stay tuned for rule number 3.